ராமாயணம் சொன்னேன். எஸ்வீர் சுவாமி ரூபா கடைசியில 20 நிமிஷம் ராமனை பத்தி வருஷிச்சு விட்டாள். அது அந்த தெய்வம் என்னமா இருக்குன்னா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி சொல்லி கேட்டு சந்தோஷப்பட வேண்டிய தெய்வமா இருக்கு ராமன். அது எத்தனை சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை, அப்படி இருக்கு. அப்படிப்பட்ட மூர்த்தி. வாலி ரொம்ப அடிபட்டு கீழே கிடக்கான். அப்ப சுவாமி லட்சுமணன் எல்லாரும் கிட்ட வந்தாள். அப்படி பிறந்து பார்த்தான் சுவாமிய. சுவாமி பார்த்து கேள்வி கேட்கிறார். என்ன கேட்டான்? புன்னராதிபதே புத்ரா பிரதிதா பிரியதர்ஷன பரமுகவதம் கிருத்வா ஓமுப்ராப்தத்வயா குணः. என்ன சொல்றதா? ராமன் ரொம்ப தயாவான்ங்கிறாளா. அவன் சுவாமியை நினைச்சா உடனே கருணாவான் தான் சொல்லுவாளாம். கருணவேதீச்சே பிரஜைகளுடைய நன்மையை கோர்றவன் சொல்றாளாம். ரொம்ப பஷ்டாத்தாபம் உள்ளவன்கிறாளாம். ஏதாவது ஒரு தப்பு சுவாமி பண்ணிவிட்டா நான் பண்ணிவிட்டோம்னு நினைப்பாளா. நான் பண்ணது ரைட்டுன்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட மாட்டாளாம். உற்சாகத்தை அடக்கினவாளாம். உற்சாகம்னு ஒண்ணும் வெத்தலை போட்டு உடனே சிலவன் என்ன பேசி போடுவான் அந்த வரியில. அப்படி 4-5 வெத்தலையை போட்டு நீங்க திருவள்ளிக்கணி நான் ஆட்சி வச்சு விடுவேன் சார், எதையும் பண்ணுவேன், எனக்கு அத்தனை உண்டு, அது இதுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் 4 வெத்தலை வாங்கணும், ஒரு 6 இருந்தா கொடுங்கன்னு நம்ம கேட்பான். திருவள்ளிக்கணி ஆற்றவன் என்ன 6 கேட்பான். இது உற்சாக சர்டிபிகேஷன் பேசி விடுவேன். தேவது சுவாமி உற்சாகத்தை அடக்கினவாளாம். சமயஜோ திருடூரதா அவன் அவர்களுடைய மதத்தை புரிந்து கொண்டவன, யார் யாரு எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்ற அவரவர்களுடைய சட்டங்களை அறிந்தவன. திருடூரதா ஒரு விரதத்தை ஆரம்பிச்சா திருடமா நடத்துவனா. அது ரொம்ப சிரமம். அவன் ஏகாதசி உபவாசம் இருக்கேன்னு ஆரம்பிச்சு விடுவான். இன்னைக்கு ஏகாதசி இருக்கேன்னு விடுவான். பத்னியும் ஏதோ ஒரு நாள் லீவா இருக்கேன் நமக்கு நினைச்சு சந்தோஷப்படுவாள். இவனுக்கு வருமான தின்னு வழக்கமோ இல்லையா? 4 மணி ஆன உடனே பகல் 4 மணி ஆனதே உள்ள போய் காப்பான்னு ஏதாவது இருக்காமன். நீங்க தான் 4 நாளா ஏகாதசி பட்னி இருக்க போறேன். நான் ஒன்றும் பண்ணலை. இன்னைக்கு ஏதாவது இருந்தா சொல்லேன். பழையது இருக்கும்போது தும்பன் சமைச்சே சாப்பிட்டுருக்கலாம்னே. அவன் உயிர் போனாலும் ஏகாதசியில போட்டோம் துவாரசனி கொடுத்துட்டோம்னு நினைக்கணும். அப்படி ஒரு ரசத்தை ஆரம்பிச்சா திருடமா இருக்கணும். திருடூரதா இப்படி எல்லாரும் சொல்றாளாம் ராமனை பத்தி. சுவாமி காட்டுக்கு வர்றதுக்கு எத்தனை இடைஞ்சல். அவன் எல்லாரும் போடாதுன்னா சுவாமி காட்டாளோ பரவிட்டாள். இது உத்தரம் 2 பேர் சொல்லல. பூதானி சர்வபூதானி சர்வபூதானி கதயந்தி யசோபுவி. எந்த ஊர்ல போனாலும் பெருமை எப்படி சொல்றாள் ராமா. அந்த குணங்களை எல்லாம் நான் நம்பிவிட்டேங்கிறான் வாலி. தான் குணாலே சம்பிரதாரியாம் அக்ரியம் சாபிஜனம் தவ. அதையும் தவிர்த்து ரங்கநாதனை பூஜை பண்ணின வம்சத்தில் பிறந்தவன் என்று நம்பிவிட்டேன் ஒன்னே நாளா. அக்ரியம் சாபிஜனம் தவ தவயா பிரதிஷித்தோபி சுக்ரீவேண சமாகதா. தார சொல்லி நான் தடுத்து ஒரு காரியத்துக்கும் போவதில்லை. ஆமா, வாத்துல பதிவிரதையான ஸ்திரீ ஒரு காரியத்தை பண்ணாதேன்னா பண்ணப்படாது. இந்த ரயிலுக்கு போவதேன்னா நிறுத்தி பண்ணோம். ஆமா, போனான்னா எங்கேயாவது அடியா போட்டுன்னு வருவான், இல்லைன்னா பொட்டியா கெட்டு போக்கி விடுவான். அதனால ஒரு ரிஷி சொன்னார், போறவும் சொல்லிக்காம போனார். சொல்லிக்காம போகலாமான்னார். காலம்பரவே சொல்லிவிடுனார். 3 மணி வண்டிக்கு போறவன் முன்னாடியே சொல்லி ஏதாவது தகவல் இருந்தா அப்பவே தீர்த்து விடும். போற சமயத்துல அபசகுணமா வார்த்தை வாங்காதே அப்படி சொன்னார். தார தடுத்து வந்தேனே. சுக்ரீவனத்துல போகாதீங்கோ பிரதிஷித்தோபி சுக்ரீவேண சமாகதா விஷயே மாபுரேவாதே யதானாபகரோம்யம் ந சத்வாவஜானேத தஸ்மான்ஹம்சகில்பிஷம். இப்படி சொல்றாள். நான் உங்க தேசத்திலேயோ உங்க பட்டணத்திலேயோ நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேனா, அல்லது ஏதாவது ஒரு மீட்டிங்ல நான் உங்களை தப்பா பேசியிருக்கேன். நான் ஏதோ கீழே உழுந்த பழத்தையும்
மரத்துல இருக்கிற காயையும் நதியில ஓடுற ஜலத்தையும் பருவத்தில் இருக்கிற உரையும் உபயோகப்படுத்திட்டு இருக்கிற எங்கிட்ட உனக்கு துவேஷம் என்னதுக்கு? நான் ஏதாவது நீ அனுபவிக்கிற வஸ்துக்களை நான் ஏதாவது புடுங்க வந்தேனா? யானை என்ன இப்படி பண்ணிவிட்டியேன்னு கேட்டானா வாலி. இன்னொருத்தனோட சண்டை போட்டு இருக்கிற போது உன்னோட சேர்ந்து சண்டை போட்டேனா இந்த சமயத்துல நான் அடிச்சு இப்படி கொண்டு விட்டியேன்னு கேட்டானாம் சுவாமியை பார்த்து வாலி.